வீடியோவில் பேசிக்கிட்டு தானுங்க இருக்கிறேன். நாம் என்ன பண்ணுவோம்னா, யாராவதும் அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்டு போட்டு நம்ம ஸ்டைலில் நம்மளோட விஷயத்த நம்ம பேசுவோமுங்க. நாம் என்ன பேசுவோம், அவர் அப்படி சொன்னது தப்பு, அவர் ஏன் இப்படி பேசினார், அவர்கிட்ட பேசுனது தப்பு அப்படின்னெல்லாம் பேசுவோமுங்க. உதாரணத்துக்கு இந்த வக்கீல் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க, கேஸ் கொடுத்தார் இல்லைங்க, தானுங்க கோயம்புத்தூரில் ஒரு வக்கீல் இருக்காரு, கோபி சுதாகரோட சேனலை முடக்கே. ஏனுங்க சார், நீங்கள் எதுக்கு சார் வக்கீலா, நீங்கள் இதெல்லாம் ஒரு கேஸுன்னு எடுத்து வச்சுருக்கீங்க, நீதிக்காக போராட வேண்டிய நீங்கள் சதிக்காக போராடுறீங்களே அப்படின்னலாம் நம்ம கேட்டோம். அவர் முட்டங்க பாயில்லைங்கிறதுனால சடங்க நிறுத்திடுவா முடியும், அதனால் நான் கேஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். இவர் கேஸ் கொடுத்தத நாமெல்லாம் பேசணும், இவர் பேசுறத கேட்டுத்தான் நம்ம பேசணும். ஆனால் இந்த நடுவிரல் புஷ்பகரன் இருக்கார் இல்லைங்க, அவரு கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. பாருங்க ஐயா, நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவங்க பேசுனதையும் காட்டியிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு கேட்குறாரு, அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு காட்டுறாங்க. நீங்க பேசுனது பூரா தப்பு சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்க பேசவே இல்லை சார். ஆனால் இந்த கேஸ் கொடுத்த வக்கீல் கரெக்டாக பேசணும், ஆனால் அவர் அறகுறையாக அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டார். ஆனால் நம்ம புஷ்பகரன் என்ன பண்ணுறாரு, 2 வீடியோவை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறாரு. இப்படியே குறுகுருன்னு கொஞ்ச நேரம் இதை பார்க்குறாரு, இப்படியே குறுகுருன்னு கொஞ்ச நேரம் இந்த பக்கம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஐபிசி நோட் எடுத்து திறந்து வைக்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது என்னவென்றால் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறாரு. ஐபிசி 106 பிரிவு ஆ உட்பிரிவு ஊ, இந்த யுவரானர்னு சொல்ல வேண்டிய வக்கீல் கவரானவரா மாதிரி கண்ணாபின்னான்னு பேசியிருக்காரு. அத்தை நம்ம மிடில் ஃபிங்கர் கரெக்டாக எடுத்து வச்சு நோட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அவிய கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன பேசுனீங்கோ. அவர் பேசுறதையும் கேட்டு எழுதி வச்சுக்கிறாரு. சார், உண்மையாலுமே தப்பு உங்கள் மேலே தான் சார் இருக்குது, தப்பு பூரா உங்கள் மேலே வச்சுக்கிட்டு அவரை தப்புன்னு சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு வடிவேல் கூட இருக்கிறவர் சொல்ற மாதிரி சொல்றாரு. இதுல ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ஜாதி வெறியோட இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஐயோ அப்படியா இருக்கு, அப்படி இருந்தா விடவே கூடாது. என்னங்க அப்படியா இருக்கு, என்னங்க இது, என் கண்ணுக்கு அப்படி தெரியாம போயிடுச்சே, என் கண்ணுல ஏதோ ஒரு கொட்டை, என் கண்ணு ஒரு மொட்டை இல்லை, என் கண்ணுல ஒரு இது ஏதோ மறைச்சிடுச்சு, அப்படி இருந்திருக்கு பாருங்க, காதை அடைச்சிக்கிச்சு. ஏன்னா அந்த மாதிரி டைலாகும் தெரியல, அந்த மாதிரி வீடியோ வரல, வீடியோவில் அப்படி ஒரு காட்சி இல்லை, என் கண்ணில் பிரச்சனை அப்படி இருந்திருக்கு பாருங்க. ஒரு சமுதாயமா அப்படிதான் சொல்றாங்க அவங்க, அப்படியா சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு டைலாக் நோட் பண்ணீங்களா இல்லைன்னு தெரியல, ரொம்ப முக்கியமான டைலாக், இவர் சொல்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஆதாரமான ஒரு டைலாக், ஒரே டைலாக், நச்சு டைலாக். கோபி சொல்லுவார் என்னன்னா, நீ இருக்கிற அதே கம்யூனிட்டி தான் நானும், அவன் யார லவ் பண்ணா எனக்கு என்ன, நீ இருக்கிற அதே கம்யூனிட்டி தான் நானும். ரொம்ப முக்கியமான டைலாக், நோட் பண்ண வேண்டிய டைலாக். 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி, அதாவது தப்பு பண்றவனும் தட்டி கேட்கறவனும். ஐயா சொன்ன மாதிரி இவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான், படிக்கல, காட்டு மிராண்டி அப்படிலாம் சொல்றேன். தப்பு பண்றவனும் அதே கம்யூனிட்டி, தட்டி கேட்கறவனும் அதே கம்யூனிட்டி. தட் மீன்ஸ் அங்க படிச்சவன் இருக்கான், அங்க தப்பு வேணாம்னு நினைக்கிறவன் இருக்கிறான், இதெல்லாம் தப்புன்னு சுட்டி காட்டுறவன் இருக்கிறான். எப்படிங்க புஷ்பகரன் இப்படி நோட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சின்ன சின்ன மைனூட்டான விஷயத்தை நோட் பண்றீங்களே, என்ன படிக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்கலான்னு அவருக்கே போன போட்டதுங்க. வழக்கம் போல நம்ம எப்படி போன போடுவோம், டொயின் 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 டொயின். ஹலோ, நான் தாங்க பேசுகிறேன், நானே தான் பேசுகிறேன். நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்னங்க, எத்தனை நேரம் தான் நீங்கள் அந்த ஒரு வீடியோவை பார்ப்பீங்க? ஏன்னா நாங்கள் ஒரு தடவை மிஞ்சி போனால் இன்னொரு தடவை பார்த்துட்டு பதில பேச ஆரம்பிச்சிடுறோம். நீங்கள் என்னடானா அவர் கேள்வி கேட்குறதா நினச்சிட்டு இருக்கிற கேள்வியிலிருந்தே நீங்கள் கேள்வியும் கேட்டு பதிலையும் சொல்லிடுறீங்க. அப்போது எம்புட்டு நேரம் ஒரு வீடியோவை பார்ப்பீங்கன்னு சொல்லிடுங்க. வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்? ஏன்னா நீங்கள் இப்படி கொஞ்ச நேரம் பார்க்குறீங்க, அப்புறம் இப்படி கொஞ்ச நேரம் பார்க்குறீங்க, கடைசியாக இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருக்கிற உண்மையையும் அவங்களுக்கே திருப்பி சொல்லிடுறீங்க. அதுவும் வக்கீலை கிடுக்கு பிடிக்காம வக்கீல் பிடிச்ச புடியிலையே அவரை பிடிச்சிங்க பார்த்தீங்களா? ஆட வக்கீலை மட்டும் இல்லைங்க, சீமானையும் இப்படித்தான் பிடிக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான அந்த மாமானா என்ன நீங்களே அடிக்கடி சொல்லுவீங்களே, மாமான்னு நீங்கள் சொல்லி போட்டு சாட்டை சொல்லியிருப்பான்ல, மாமாங்கிறத நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. மானமிகு மாண்புமிகு, மாண்புமிகு மானமிகு, மானமிகு மாண்புமிகு, மாண்புமிகு மானமிகு, மாண்பு மாமா 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 அப்படின்னு கதறதை போடுவீங்கள்ல. நாங்கள்லாம் வீடியோ பேசுகிறோம்,
நீங்கள் வீடியோவை ஆராய்ச்சி பண்ணி போட்டு கட்டுறீங்க. அவரு கேட்ட கேள்விக்கு அவர் அதுக்கு முன்னாடி சொன்ன பதிலை அந்த கேள்விக்கு பதிலாக போடுறீங்க. ஆனால் நாங்கள் அவன் கேட்குற ஒவ்வொரு தடவை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி வீடியோ போட்டுருக்குறோம். ஆனால் நீங்கள் ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்கிற கேள்விக்கு இங்கே இடமே இல்லாமல் அவனோட கேள்விக்கு அவன் கொடுத்த பதிலவே எடுத்து போட்டு கட்டுறீங்க. அதுவும் அந்த துடைக்கிற துண்டை நீங்கள் எங்கே உடிச்சிங்கன்னு தான் தெரியலைங்க. அதுவும் அப்படியே தொடச்சு நீங்கள் பண்ணுறதை பார்த்தோம்னா எப்படிங்க அதே கலரில் தொப்பியும் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிக்காக கால் கடக்க காவி மாதிரி அலைஞ்சிருக்கீங்கன்னு நன்னா தெரியுது. ஆரம்பத்திலிருந்தே நம்மால் நக்கல்ல நாரதரை விட பயங்கரமாக வேலை பார்த்துருக்கிறாரு. நாரதர் கூட மாம்பழத்தை கொண்டு வந்து மாதர்பாகன் ஃபேமிலியை 2 பக்கமாக தான் பிரிப்பார். ஆனால் நம்ம கலியுக நாரதர் மாம்பழத்தை கொண்டு வர்றதில்ல, மாம்பழத்தோட வர நாரதருக்கே திருப்பி ரிவிட் அடிச்சு அனுப்பிச்சு விட்டுறாரு. அது எப்படிங்க? எப்படி உங்களுக்குன்னே அவங்க வந்து சிக்கிறாங்களா இல்லை என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிக்கிறாங்களா? அது சரி, கருத்து இருந்தால் தானே கருத்தை பேசுவாங்க. இவங்க தான் கண்டதையும் பேசுகிறாளுங்களாச்சே. சீமா என்னைக்காச்சும் தீமையை எப்படி அழிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரா? சீமானை எதை வச்சு அழிக்கிறது? சாட்டையை வச்சு தான் அழிக்க முடியும். சாட்டை அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு உங்கள் சேட்டையில் அதை காமிச்சு போட்டீங்க. சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களில் கோபம் கொப்பளிச்சு சீமான் மொன்னனாகி சில்லற பையன் அப்படி இப்படின்னெல்லாம் வீடியோ போட்டு முடிச்சுட்டு அப்படியே கூலாகிறதுக்கு வேர்வையெல்லாம் எடுத்து விட்டு டென்ஷனாக போய் உட்காந்துட்டு இருக்கிறப்ப உங்கள் வீடியோவை எடுத்து பார்த்தா ஆட குமரி டென்ஷனாக பேசிக்கிட்டு இருந்த என்ன குலுங்கி சிரிக்க வைக்கிற மாதிரி பேசி வச்சுருக்கீங்க. ஆட ஆமாம் இல்லை, இப்படி சிம்பிளாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு நீ ஏன் இப்படி பிபி ஏற்றி பேசுனேன்னு என்ன நானே கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கிறேனுங்க. பல நேரங்களில் உங்கள் ஸ்டைலவே ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி காமெடியாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நாங்கள்லாம் அரசியலை சீரியஸாகவே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சில என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ்ல எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறப்ப எப்படி இவ்வளவு சீரியஸான அரசியலை இவ்வளவு என்டர்டெயின்மெண்ட்டாகவே சீரியஸாக பேச முடியுது? ஆனால் ஒரு இடத்துல கூட நீங்கள் சிரித்து நாங்கள் பார்த்தது இல்லைங்க. ஆனால் நாங்கள் விழுந்து உளுந்து போட்டு சிரிக்கிறோமுங்க. சிரிச்சு முடிச்சுட்டு சந்தோஷத்தில் யோசிப்பேங்க, அடுத்த வீடியோ இவர் மாதிரி நல்லா ஜாலியாக வீடியோ பேசணும்னு நினைப்பாவே போயிடுது. 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்குது. உங்கள் ஸ்டைல் தனி, உங்கள் பாணி அல்ட்டி நல்லா இருக்குங்க. சும்மா நச்சுன்னு மண்டையில் கொட்டுற மாதிரி இருக்குது. சூப்பராக பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு தான் வீடியோ போடலான்னு நினச்சேன். பொறாமையில் சில வார்த்தைகள் சில டைம் வந்திருக்கும், மன்னிச்சுக்கோங்க. என்ன பொறாமன்னு கேட்குறீங்களா? ஒரு நாளாச்சும் நாங்கள் வீடியோ போட்டு உங்களை சிரிக்க வைக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். அது என்னைக்கு நடக்கும்னு தெரியல, கண்டிப்பாக நடக்கும். இந்த நாள் உங்கள் டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக அடிச்சுட்டு பரவாயில்ல. இந்த நாள் உங்கள் டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த மாலில் எஸ்கலேட்டரில் நான் மேலே போவேன், நீங்கள் மேலே இருந்து கீழே வருவீங்க. ஆட ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பர்ச்சேஸை முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. நான் அப்போ தான் பர்ச்சேஸுக்கு போகிறேன்னு சொல்ல வந்தேன். வாழ்த்துக்கள் திரு புஷ்பகரன் அவர்களே, வாழ்த்துக்கள். உங்களுடைய கண்டென்ட்டும் உங்களுடைய காமெடிகளும் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுடைய அரசியலும் மிக சிறப்பாக மக்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவரே அதை பார்த்து விழுந்து சிரிக்கிற மாதிரியும் மேலும் சிந்திக்கும்படியும் வீடியோ போடு உங்களை புன்னகையோடு தான் வாழ்த்துறோம். அதனால தான் புன்னகையிலே வாழ்த்திருக்கேன். நீங்களும் புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி புன்னகையோட சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.